என் நண்பர்களே, உலகில் ஆயுதங்களை காட்டிலும் கூர்மையானது எது தெரியுமா? ஒரு மனிதனின் சொல். ஒரு சொல்லால் ராஜ்யத்தையே வெல்ல முடியும். அதே சொல்லால் ஒரு ராஜ்யத்தையே அழிக்கவும் முடியும். மக்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை சாணக்கியர் அழகாக கற்பித்துள்ளார். நீங்கள் ஒரு மேடையில் பேசினாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களிடம் பேசினாலும் சரி, உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களையே வியந்து பார்க்க வேண்டுமா? இதோ சாணக்கியர் கூறும் அந்த 5 மகா வித்தைகள். வாங்க பார்ப்போம். விதி 1, எண்ணங்களின் தெளிவு. சாணக்கியர் கூறுகிறார், உன் நாவிற்கு வேலை கொடுக்கும் முன் உன் மூளைக்கு வேலை கொடு. நீங்கள் பேசத் தொடங்கும் முன் உங்கள் மனதில் குழப்பம் இருந்தால் கேட்கும் மக்களுக்கும் குழப்பமே மிஞ்சும். நான் என்ன சொல்லப் போகிறேன், எதற்காக சொல்லப் போகிறேன் என்ற தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். திட்டமிடப்படாத பேச்சு குறிக்கோள் இல்லாத அம்புக்கு சமம். உங்கள் எண்ணங்கள் சீராக இருந்தால் உங்கள் வார்த்தைகள் தானாகவே வலிமை பெறும். விதி 2, சூழ்நிலையை அறிதல். காலம் அறிதல் மற்றும் இடம் அறிதல் ஒரு சிறந்த பேச்சாளரின் அடையாளம். சாணக்கியரின் கூற்றுப்படி, ஒருவன்தான் எங்கே இருக்கிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்பதை உணராமல் பேசினால் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மதிக்கப்பட மாட்டான். மகிழ்ச்சியான இடத்தில் சோகத்தை பேசாதீர்கள். அமைதி தேவைப்படும் இடத்தில் ஆவேசத்தை காட்டாதீர்கள். சூழ்நிலையே மொழியை தீர்மானிக்கிறது. சூழலை புரிந்து கொண்டு பேசுபவனே ராஜதந்திரி. விதி 3, மக்களை புரிந்து கொள்வது. யாருக்காக பேசுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு அறிவாளியிடம் பேசும்போது தர்க்க ரீதியாகவும், பாமரனிடம் பேசும்போது எளிமையாகவும் பேச வேண்டும் என்கிறது சாணக்கிய நீதி. மக்களின் தேவையை அறிந்து பேசுங்கள். அவர்களுக்கு என்ன பிடிக்கும், அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து பேசினால் அவர்கள் உங்களுக்கு அடிமையாவார்கள். மக்களை புரிந்து பேசுபவன் இதயங்களை வெல்கிறான். விதி 4, உடல் மொழி என்னும் ஆயுதம். சாணக்கியர் காலத்தில் மைக் கிடையாது, ஆனால் அவரிடம் ஒரு கம்பீரம் இருந்தது. அதுதான் உடல் மொழி. நேரான பார்வை. உங்கள் கண்கள் கேட்பவரை துளைக்க வேண்டும். அது உங்கள் தன்னம்பிக்கையை காட்டும். நிமிர்ந்த நன்னடை. கூன் விழுந்து பேசினால் உங்கள் வார்த்தைகளில் உயிர் இருக்காது. கைகால்களின் அசைவு. பேச்சோடு உங்கள் கைகளும் பேச வேண்டும். வார்த்தைகள் வெறும் சத்தம் மட்டுமே, உடல் மொழிதான் அதற்கு உயிர் தரும் காட்சி. விதி 5, குரலில் கம்பீரம். கடைசியாக மிக முக்கியமானது குரல் வளம். ஒரே சீராக பேசினால் மக்கள் தூங்கி விடுவார்கள். முக்கியமான இடங்களில் குரலை உயர்த்துங்கள். ரகசியங்களை சொல்லும்போது குரலை குறையுங்கள். கம்பீரம் என்பது கத்துவதில் இல்லை, உங்கள் குரலில் இருக்கும் அந்த நம்பிக்கையில்தான் இருக்கிறது. நண்பர்களே, சாணக்கியர் வெறும் ஒரு ஆசான் மட்டுமல்ல, அவர் ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. இந்த 5 விதிகளையும் நீங்கள் இன்று முதல் பயிற்சி செய்தால் உங்கள் அலுவலகத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத மனிதராக மாறுவீர்கள். பேச கற்றுக்கொள்ளுங்கள். உலகை ஆள கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பினால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த விதி எது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள்.